நம்ம வாங்குற அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்ல அதாவது டிவியா இருக்கட்டுங்க, இந்த ஏசியா இருக்கட்டும், இதுக்கு வந்து ரிமோட் இருக்கும். ஆனா அந்த ரிமோட் உருவான காரணம் முதல் காரணமே வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானினால தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா 1898ஆம் ஆண்டு மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஸ்பேரை ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. இதற்கு டெல் ஆட்டோமேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வைக்கப்பட்டிருக்குங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, அந்த படகுல வந்து இது படகுல உள்ள இருக்கிற இந்த இன்ஜினுக்கு இதை பொருத்தப்பட்டு இந்த ரேடியோ அலைகள் மூலமா இதை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இதை இயக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு மின்சார கண்காட்சியில் ஒரு டெமோக்காக வச்சிருந்தாரு. அதை ஓப்பன் பண்ணி மக்களுக்கும் டெமோ பண்ணியும் காமிச்சாருங்க நிக்கோலா டெஸ்லா. இங்க இருந்த கூடியிருந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதுல இந்த படகுல வந்து ஒரு சில மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாம. அது இல்லாம குரங்கையும் அமர்த்தி வச்சுக்கிறாங்க. இதனால இவர் கை காமிச்சோன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்யுது. இதனால தான் இயங்குது. அப்படி ஒரு விஷயத்த ஒரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நான் கூடியிருந்த மக்கள். இதற்கு நிக்கோலா டெஸ்லா என்ன சொன்னாரு அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப யோசிக்காதீங்க. நானே வந்து இதை ஓப்பன் பண்ணி டெமோ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர வச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் கூடியிருந்த மக்கள் தான் வாயை பொளந்து ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாருங்க நிக்கோலா டெஸ்லா. இவங்க தான் இப்படின்னா கூடியிருந்த சக விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் ஏதோ ஏதோ குரலை வித்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு கத்துக்கிட்டு வந்து. இதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை ஒதுக்கி வச்சாங்க. இந்த ப்ராஜெக்டை மட்டும் ஒதுக்கி வைக்கலங்க, இந்த நிக்கோலா டெஸ்லாவையும் ஒதுக்கி வச்சாங்க அந்த காலகட்டத்தில்.